ஹாய் அர்மேஷ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் வீக்குக்கோட 2/2 செகண்ட் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் செகண்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். இல்லைனா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் ஓகேவா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்கு போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, ஜான் கிட்ட வந்து ப்ராஜெக்ட் விஷயமா வி பேசிட்டான் அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஜேகே வந்து வியோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான். அப்படியே வி பயத்தோட ஜேகே பார்க்குறான். அப்படியே அந்த பயத்தோட ஐஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வி ரிலீஸ் பண்ணிட்டு அவனோட நார்மல் ஐஸோட ஜேகே பார்க்குறான். ஜேகேவோட கோவம் அப்படியே கண்ட்ரோல் ஆகுது. ஜேகே வந்துட்டு கையை எடுத்துட்டான். வி ஜேகே பார்த்துட்டு, சரி சாரி, இப்போ இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாத, என்கிட்ட மட்டும் பேசு, மற்ற யார்ட்டையும் பேசாமல் இருந்தீனாலே நீ நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். சரி அப்படி சொல்லிட்டு வி அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டான். ஜேகேவும் சைலண்ட் ஆகிட்டான். வி வந்துட்டு ஜேகே போய் ஹக் பண்ணுறான். ஜேகே பேக் ஹக் பண்ணிட்டு, சாரி டக்குன்னு கழுத்தை பிடிச்சிட்டேன்டா, இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு வி வந்து ஜேகே பார்க்குறான். ஜேகே வியை பார்த்துட்டு, என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணாத, எனக்கு ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் கோவம் வரும், என்ன பேர் ஒன்று ட்ரிகர் பண்ண மாட்டேன் போதுமா அப்படி சொல்லிட்டு வி வந்து ஜேக்கோட நோஸை பிடிச்சி லைட்டாக ஆட்டியிருப்பான். ஜேகே சிரிஷன், இப்பெல்லாம் கிடையவே கிடையாது தெரியுமா, இன்னைக்கு எப்படி நீ மாற்றிருக்கா, இது பேர் தான் லவ் அப்படி சொல்லிட்டு வி வந்து சிரிக்கிறான். ஜேகே பார்த்துட்டு, இது வரைக்கும் நீ என்கிட்ட உன் லவ்வை சொல்லவே இல்லை சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு வி வந்து ஜேகே பார்க்குறான். ஜேகே வியை பார்க்குறான். வி ஜேகே பார்த்துட்டு, என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறான், இது வரைக்கும் நீங்களும் தான் என்கிட்ட லவ்வை சொல்லலை, போஸ்ட் நான் தான் சொல்லணுமா, இல்லை வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். வி சிரிச்சிட்டே இறங்கி ஓடிருப்பான். அதுக்கப்புறமா ஜேகேவும் சிரிச்சிட்டே வந்து அவன் வீட்டுக்கு போயிருப்பான். ஜேகே போயிட்டு அவன் பார்த்துட்டு, ஆமாம்ல நம்ம இன்னும் ப்ரப்போஸே பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்துட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே எந்திரிச்சு வரான். அதுக்கு முன்னாடியே வி போயிட்டான்னு சொல்கிறான். வி போயிட்டானா ஆண்டி? ஆமாண்டா, அவங்க அப்பா கொண்டு போய் விதைன்னு சொல்லிட்டாரா, அதான் சரின்னு போயிட்டான். சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பைக் எடுத்துகிட்டு டேரெக்டாக காலேஜ் வரான். வி வந்து அங்கே கிரவுண்டில் எங்கேயுமே வெயிட் பண்ணலை. என்ன இவன் நீ காலையே காணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து வியை தேடி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கான். இப்போ கரெக்டாக ஜேகே வந்து லைப்ரரி கிராஸ் பண்ணுறான். அங்கே பார்த்தா வி மாதிரி இருக்கவன். வியா அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா முன்னாடி ஜான் உட்காந்து வீக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். லேப்டாப் வச்சு இல்லாமல் அவன் ஒன்று 2 நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் வச்சு வீக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவன் வியை பார்த்துட்டே இருக்கான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன். ஜேகே வந்த வேகத்தில் அப்படியே ஒரு பஞ்சு தான், ஜான் அப்படியே கீழே விழுந்துட்டான். அப்படியே ஷாக்கில் ஜேகே பார்க்குறான். ஜேகே என்ன பண்ணுற? ஜேகேயோட ஃபேஸ் நான் அவ்வளோ ஒரு கோவம். வீக்கு என்ன இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போட்டு ஜானை அடின்னு அடிக்கிறான். அதுங்காட்டி காலேஜ் கும்பல் ஃபுல்லாக லைப்ரரியில் எல்லா சைடும் இருக்காங்க. ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறாங்க. உள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் வீக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா ஜேகே போட்டு ஜானை அடின்னு அடிச்சிட்ருக்கான். அதுங்காட்டி வந்து ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம். அவங்களும் வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜேகேவை இழுத்து பிடிச்சிட்டாங்க. வி அழுதுகிட்டே பார்க்குறான். ஜேகேக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்போ நீ எதுக்கு அழுற? அவ்வளோதான் வி அப்படி பயந்து ஜேகே பார்க்குறான். அவ்வளோ ஏன்டா கத்துறோம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஜேகே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வி பயத்தோடு பார்த்துட்ருக்கான். ஜேகே திருப்பி கடகடன்னு உள்ளே வரான். உள்ளே வந்த வயதுக்கு அப்படியே வியோட கையை ட்ராப் பண்ணி கட்டன்னு இழுத்துட்டு போகிறான். வி நடக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஜேகே இழுத்துட்டு போகிறான். ஜேகே போய் உட்கார வைக்கிறாங்க. ஜேகே கையிலேருந்து பிளட் ஆகுது. அவனை அடித்து காயமாகி ரத்தம் வருது. அந்த ரத்தத்துக்கு வந்து ஃப்ரெண்டெல்லாம் வந்து பேண்டேஜ் போயிட்டுருக்காங்க. பட் வி சைலண்ட்டாக ஜேகேவே பார்த்துட்ருக்கான். இப்போ எதுக்கு நான் அப்படி பார்க்குற? ஜேகே அப்படியே அந்த வாய்ஸ் கேட்டோன்னே அவன் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வியை பார்க்குறான். வி ரொம்ப பயந்து போயிருக்கான். டக்குன்னு வந்து ஜிமின் தான் கையில் கட்டு போட்டுட்ருப்பான். டக்குன்னு வந்து இதை பண்ணி விட்டுட்டு வியை வந்து ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சாரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறோம். பட் வீக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏப்பா அவனுங்களை அடித்த எதுக்கு? இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடித்து ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வி அழுதுகிட்டே இருக்கான். ஜேகே சாரி டக்குன்னு கோவம் வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து போட்டு வியை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க. போட்டுக்கிட்டு இப்போ வந்து ஜேகே வியை சமாளிச்சிட்டான். இப்போ வி வந்து சைலண்ட்டாக ஜேகேவே பார்த்துட்ருக்கான். இப்போ எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? உனக்கு இவ்வளோ கோவம் வருமா? அப்படி இல்லை,
எனக்கான பொருளை யாராச்சும் எடுத்துருவாங்களோ பயம் கூட கோவமாக வரலாம்ல. யாராலையும் என்ன உன்கிட்டேருந்து பிரிக்க முடியாது ஜேகே. உனக்கு அது எதுக்கு அவ்வளோ கோவம்? சரி விடு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கிளம்பி போகிறான். ஜேகே எங்கே போகிறேன்? வீட்டுக்கு போகிறேன். ஏன்? இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக மென்மேலும் பேசி சண்டையாக தான் ஆகும். ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு வா பேசிக்கலாம். சரி இப்படி சொல்லிட்டா ஜேகே வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பான். ஜேகே கேட்டால் பைக்கை நிறுத்துறான். ஜேகே என்னத்த அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறேன். வீடு அம்மா தான் கூப்பிட்ருப்பாங்க. காலேஜ் போலியாடா? இல்லைத்த வந்துட்டேன். சரி சரி நீங்கள் இங்கே கிளம்பிட்டுருக்கீங்க? அதுவாடா மார்க்கெட்டுக்கு போகலான்னு கிளம்புனேன். இந்த ஆட்டோ வர சொல்லியிருந்தேன், வரவே இல்லைடா. வெயிட் பண்ணி சலிச்சு போச்சு. சரி வரீங்களா, கொண்டு போய் விடவா? இல்லைடா உனக்கு வேலை இருக்கும்ல. அட வாங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அத்தை வந்து எல்லாமே ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஜேகே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து எடுத்துடலாம். சின்னது கூட அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பார்த்து எடுத்து கொடுக்குறது, பேக்கெல்லாம் கேரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பண்ணிகிட்ருக்கான். டே ஃபுல்லாக வந்துட்டு அம்மா கூட தான் வந்து ஜேகே இருக்கான். ஆமாம் காலேஜ் 3 மந்த்தில் அவனுக்கு முடிஞ்சிடும்ல. ஆமாம் நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிறேன்? டேட்டூ ஷாப் வைக்க போகிறேன். டேட்டூ ஷாப் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஜேகே அப்படியே ஷாக்கில் பார்க்குறாங்க. என்ன படித்ததுக்கு வேலைக்கு போலையா? படித்ததுக்கு வேலைக்கு போகணுன்னு தவளத்தை. அதுக்கு போனால் என்ன மந்த்லி ஒரு 10,000 கிடைக்கும். எனக்கு அது வேணாம். நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். எனக்கு அவனை வச்சு பார்த்துக்கிற அளவு காசு வேணும். அதுக்கு நிறைய வேணும். அதுக்கு நான் ஓனராக இருக்கணும். வாவ், அதுக்காக பிளான் பண்ணியிருக்கியாடா? பரவாயில்லடா, அவன் உண்மையிலே லக்கி தான். அவனுக்காக வந்துட்டு இப்போயே இவ்வளோலாம் பிளான் போடுற. இன்னும் நிறையா பிளான் இருக்குது. என் ஃப்யூச்சர் பிளான் நிறையா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருப்பான். கரெக்டாக பார்த்தா வியும் அப்போ தான் வந்திருப்பான். ஜேகே பார்க்குறான். ஜேகே வியை பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரீங்களா? சரி வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு ஜேகே வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து ஜேகே வந்து ரூமில் தான் இருக்கான். ஜேகே அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான். டவலோடு வந்து உட்காந்துட்டு அவன் லேப்டாப்பில் வந்துட்டு அவனோட ப்ராஜெக்ட்லாம் எடுத்து வச்சுருக்கான். ஏன்னா வீக்கு மாடலுக்கு காட்டணும்ல, அதுக்காக ஃப்ரெண்ட்டை கேட்டிருப்பான். அவன் அப்போ தான் அனுப்பியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்ருக்கான். உள்ள வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஜேகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். ஜேகே மேல் ஃபுல்லாக வாட்டர் ட்ராப். அவன் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான். தொடச்சிருக்க கூட மாட்டான். அவன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் அனுப்பிட்டேன்டா நீ பாருன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உட்காந்துருப்பான். ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்போடு இருக்கான். அந்த ப்ராஜெக்ட் பற்றி வா வந்து என்னோடய ப்ராஜெக்ட் பற்றி தான். இதை கொஞ்சம் எக்ஸாம்பிளாக வச்சுட்டா உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே அப்படி சொல்லிட்டு வெய்யை வந்து பார்த்துட்ருக்கான். ஜேகே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் வந்து அவன் ஷோல்டர்கிட்ட அவனோட ஃபேஸ் வச்சு நல்லா க்ளோஸில் பார்த்துட்ருக்கான். இப்போ 2 பேர் ஃபேஸும் வந்து க்ளோஸில் இருக்குது. இது இப்படி மாற்றணும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அப்படி லைட்டாக திரும்பிப்பான். அவனோட மூச்சு காது அப்படியே ஜேகேயோட நெக்கில் படுது. ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் வந்துட்டு 1-2 சொல்லிகிட்ருக்கான். சரி ஜிகே நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டா. சரி நீ உட்காந்து பாரு அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உட்காந்து பார்க்க சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த சைடு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அவங்ககிட்டே மாற்றிட்டுருக்கான். ஜேகே இது அப்படி சொல்லிட்டு அப்படியே ஷாக்கு. ஏன்னா ஜேகே இப்போ தான் வந்து ட்ரெஸ் மாற்றவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். என்ன இங்கேயே மாத்திர நீ தானே அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். பட் வீக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் இருக்குது. ஜேகே வந்துட்டு ஷர்ட் போட்டிருக்க மாட்டான். பேண்ட்டு மட்டும் போட்டு கிட்ட வந்துட்டு என்ன இவ்வளோ ஷாக்காக பார்க்குறேன் வேணுமா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு இப்படி கேட்கும். பார்த்துட்டே இருக்கான். ஜேகே டக்குன்னு தூக்கிட்டான். அப்படியே செம்ம ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். தமால் போய் கொண்டு போய் பெட்டில் போட்டு என்ன பார்த்துட்டே இருக்க வேணுமான்னு கேட்டேன். அது இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து லைட்டாக சிரிக்கிறான். ஜேகே வந்து கிஸ் பண்ணுறான். உடனே பேக் கிஸ் பண்ணுறான். ஜேகே டக்குன்னு பார்த்துட்டு பண்ணலாமா? ஜேகே அது 6 மந்த்தாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டில் நான் பண்ணலாமான்னு பர்மிஷன் கேட்குற ஸ்டேஜில் தான் இருக்கடா. பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து லைட்டாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜேகே வந்து வீயோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்க அது எப்படி சொல்லிட்டு இப்படி வீக்கு அவ்வளோ ஷையாக தான் வந்து ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டான். வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்படியே அந்த லைட்டாக கையை மட்டும் ஓப்பன் பண்ணி ஜேகே பார்க்குறான். ஜேகே வந்துட்டு வீயோட செஸ்ட்டை அப்படி பார்த்துட்ருக்கான். ஏன் இப்படி பார்க்குறேன்? நான் டேஸ்ட் பண்ண போகிறேன்ல அதான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து வியோட செஸ்ட்டில் மவுத்தை வச்சு சக் பண்ணுறான். ஜேகேக்கு செம்ம ப்ளஷர் ஆகுது. அதுவே வீக்கு அதுக்கு மேலே இருக்குது. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். ஜேகேவோட ஹேண்ட் பாடி ஃபுல்லாக ரொம்ப ஆகுது. செம்ம ப்ளஷர் ஆகுது வீக்கு அவன் செல்ஃபே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜேகே அதுக்கப்புறம் வந்துட்டு
வீக்கு பொறுமையாக அங்கங்கே பைட் பண்ணி சக் பண்ணுறான். அது அவனுக்கு அப்படியே இருக்குது. ஃபுல்லாக லிக் பண்ணுறான். ஜேகே வந்து வியோட நெக்கில் லிக் பண்ணுறான். அவ்வளோதான், வீணால் சுத்தமாக தங்கலை. அப்படியே அவன் பாடியவே தூக்குறான். அப்படியே ஜேகே செம்மையாக ப்ளஷர் பண்ணிட்டு அவன் இயர்ஸை லிக் பண்ணுறது, அவன் ஃபேஸில் நோஸை லிக் பண்ணி எல்லா இடத்தையும் லிக் பண்ணிட்டே இருக்கான். பொறுமையாக என்டர் பண்ணுறான். செம்ம பெயின் வீணால் அந்த பெயினை வந்து பேரே பண்ண முடியல. அவன் ஜேகே புஷ் பண்ணுறான். ஜேகே வேணும், வலிக்குதுடா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் ஜேகேக்கு அது செம்ம ப்ளஷராக இருக்குது. அந்த செக்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்குறான். ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டான். ஜேகே பக்கத்தில் படுத்துட்டு, இதுக்கே எவ்வளோ ட்ரெயின் ஆகியா, மேரேஜ் ஆகிட்டா செகண்ட் பை செகண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்கில் தான் வந்துட்டு ஜேகே பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வீட்டுக்கு போகிறேன், நடந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நோண்டி ஒரு வழியாக வீட்டுக்கு போய் படுத்து வாங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே பிக் பண்ணிட்டு போகிறான். அப்படியே தான் டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சிருக்கோம். அதெல்லாம் சூப்பராக பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர், தேர்ட் இயர், செகண்ட் இயர் எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் நடந்திருக்கும். அதாவது கம்பைன் பண்ணி பண்ணுறது, தனித்தனியாக சிங்கிளாக பண்ணுறது, அப்படி சொல்லி மாற்றி தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு வழியாக எல்லோரோட ப்ராஜெக்ட்டும் முடிஞ்சனால ஒரு நார்மலாக பார்ட்டி வைக்கலாம். இவ்வளோ நாள் ஃபுல்லாக ஸ்டடீஸில் தானே போச்சு, பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசி பார்ட்டிக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நானும் வரேனே. இங்கே பாரு வீணி, அங்கெல்லாம் வர வேணாம். என்ன ஜேகே, அங்கே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு அது இது அப்படி இருக்கும். அதெல்லாம் எனக்கு சுத்தமாக நீ வந்தால் பிடிக்காது, நீ வேணாம். நீ மட்டும் ட்ரிங்க் பண்ணுற. டக்குன்னு ஜேகே வந்து முறைக்கிறான். பார்த்துட்டு, என்ன முறைக்கிற? நான் ட்ரிங்க் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், ஜஸ்ட் டான்ஸ் பண்ணுறேன். டான்ஸ் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஜேகே நோனா நோ, நீ பார்ட்டிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான். ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. நான் என்ன கேட்டாங்கன்னா நோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன், ஜஸ்ட் சாப்பிட போகிறேன், நோ. இந்த மாதிரி ட்ரெஸ் போடலான்னு நினைக்கிறேன், இந்த ஷர்ட் அழகாக இருக்குது, நோ, அது ரிவீலாக தெரியுது. இந்த இது பாரு, இந்த ட்ரௌசர் நல்லா இருக்குது, நோ, நீ பேண்ட்டு மட்டும் தான் போடணும். எல்லாத்துக்கும் ஏன் ஜேகே நோன்னு சொல்கிறேன். ஜேகே அப்படியே முறைச்சிட்ருக்கான். இப்போ என்ன நோட் பண்ணி சொல்லிகிட்ருக்கியா? இல்லை நார்மலாக. அவ்வளோதான் ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. செவத்தையே குத்துறான். எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜேகே வீட்டில் தான் இருப்பான். பாட்டி கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எல்லாரும் இவனை பார்க்குறாங்க. அதனால தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், புரிஞ்சுக்காமல் சும்மா. அதனால் கண்ட்ரோல் கூட அவ்வளோவா பண்ணல, ஜஸ்ட் சொல்கிறேன், சொல்லக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நான் கண்ட்ரோல் பெரிய இந்த வார்த்தை கண்டுபிடிச்சிட்டான் சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி வெய்ய போட்டு வண்டியாக கழுவி ஊற்றிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே பார்க்குறான். நடந்து தான் போயிட்டுருக்கான். பைக்கில் ஏற முடியாது, பைக்கில் ஏறுன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பைக் அவ்வளோ முறுக்குறான். நீ எவ்வளோ முறுக்கலாம், நான் ஏற மாட்டேன், எனக்கு பார்ட்டிக்கு வரணும். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எனக்கு அப்படியே இறங்கி ஒன்று அடிச்சிடலாமான்னு இருக்கு. ஆனால் இத்தனை நாளும் ஒன்று அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணுறேன். ஜேகே வந்து அப்படி கத்தவே வந்து அப்படியே அமைதியாக ஜேகே பார்க்குறான். பைக்கில் ஏறு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பைக்கில் ஏறிப்பான். ஜேகே வந்துட்டு அவன் காலேஜில் இறக்கிட்டு அவன் பட்டு போகிறான். ஜேகே எங்கே போகிற? எங்கேயோ போகிறேன். அவ்வளோதான் சைலண்ட்டாக உள்ள வந்துட்டான். ஏன்னா அவன் டென்ஷனாக இருக்கப்போ அடித்தாலும் அடிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக காலேஜ்குள்ளே வந்திருப்பான். நைட்டு தான் பார்ட்டி. ஜேகே வந்து பார்ட்டிக்கு போயிருப்பான். வந்து வந்திருக்க மாட்டான். ஏன்னா வந்தால் ஜேகே என்ன பண்ணுவான்னு தெரியும். அதனால வந்திருக்க மாட்டான். அப்படி நினச்சிட்டு தான் பார்ட்டியை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே செம்ம குட்டிச்சிட்டு சார் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஜேகே ஆடும்போது பார்க்குறான். அவனுக்கு மாதிரியே தெரியுது. அவன் நிமிஷம் அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். அங்கே நிற்கிறது தான் ஜேகே கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஜேகே கடகடன்னு வரான். அந்த பார்த்தா சென்னு தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படி பயமாக இருக்கணும். அப்படி தான் ஜேகே பார்த்தோன்னா போச்சு. இங்கே பாரு, இங்கே மொத்தம் 3 வருஷத்தோட ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கும். அவ்வளோ பேர் இருக்காங்க. கண்டிப்பாக ஜேகேனால் அவளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென் வந்து ஆறுதல் சொல்கிறது கையை பிடிச்சி நின்றுட்டுருக்கான். வந்து அமைதியாக நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கான். ட்ரிங்க்லாம் பண்ணல. ஜேகே வந்து கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டான். அப்போ வந்து ஒரு பையன் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தவன் தெரியாமல் அப்படியே மேலே கொட்டியிருப்பான். யாரோ ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பான். அது ஃபுல்லாக அணிச்சு வியோட 2 சைடு செஸ்ட்டும் தெரியுது. அங்கே இருக்க நிறைய பசங்க அங்கே பாடுறா வா எப்படி இருக்கான்ல. ஜேகே கொடுத்து வச்சவன் தான். ஜேகேக்கு வாழ்க்கை தான் அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படியே ஜேகேக்கு சும்மா ஹைப்பரில் ஏறுது. வந்துட்டு வேகமாக ரெஸ்ட்ரூம் போயிருப்பான். அவன் போயிட்டு பார்க்குறான். தண்ணியில் ஃபுல்லாக நடந்துச்சு. வந்துட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டி புழிஞ்சிட்ருக்கான். ரெஸ்ட் ரூமில் வந்த பசங்களாம் தான் சொல்கிறாங்க, என்னடா அவன் எப்படி இருக்கான்? ஜேகேவோட ஆள் தானே? ஜேகேவோட ஆள் தான். ஜேகேக்கு வாழ்க்கை தான், நம்ம ஒரு நாள் வேடிக்கை பார்த்துக்கலாமே அப்படிலாம் சொல்லி பார்த்துட்ருக்காங்க.
வீக் அது கேட்கவா அவன் டக்குன்னு அவன் ஷர்ட்டை வச்சு மறைக்க போகிறான். டக்குன்னு ஜேகே உள்ளே வந்திருப்பான். அந்த உள்ளே அந்த பசங்களாம் கடகடன்னு பாத்ரூம்குள்ளே போய் கதவை சேர்த்திட்டாங்க. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க வீ? ஜேகே அது ஜேகே கடகடன்னு அவனோட கோட்டை கழட்டி வீக்கு போட்டுவிட்டு மரியாதை வா அப்படி சொல்லிட்டு பைக்கில் ஏற்றிட்டான். 2 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. வீக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. பார்ட்டியிலே பார்த்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குது. உன்ட்டே என்ன சொன்னி பார்ட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன நாள் அப்படி சொல்லிட்டு பைக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அவங்க வீட்டுக்கு போகிற ரூட்டுக்கே போகல. இப்போ வந்து பைக் வந்து ஒரு பிளேஸில் நிறுத்துகிறான். அந்த பிளேஸ் அவ்வளோ இருட்டாக இருக்குது. அது இல்லாமல் அங்கே நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. எல்லாருமே ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அங்கே ஸ்மெல் அவ்வளோ ஹெவியாக அடிக்குது. அந்த பிளேஸ்க்குள்ளே வந்துட்டு ஜேகே வந்து வீயை கூப்பிட்டு போகிறான். வீ வந்துட்டு சிக்கி இங்கே எதுக்கு சிக்கி அவன் கூப்பிட்டு போயிட்டு ஒரு மாடி கிட்டே போயிட்டான். அந்த மாடியில் பார்த்தா கீழே அவ்வளோ பேர் ட்ரிங்க் பண்ணிட்டு போதையில் இங்கே அங்கன்னு கேர்ள்ஸ் கூட அப்படி இருக்காங்க. சிக்கி டக்குன்னு வந்து ஜேகே வந்து வீயோட கண்ணை பொத்தி ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஒரு டேட்டு ஷாப் இருக்குது. டேட்டு ஷாப் பார்த்தா வீக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இந்த டேட்டு ஷாப்பு இந்த ஊர் ஃபுல்லாக பேசுகிற ஒரு ஃபேமஸான ஷாப். இது வந்து இங்கே பல வருஷமாக இருக்குது. இந்த டேட்டு ஷாப்பை ஈவன் தேடி இருப்பான். அவனுக்கு டேட்டு போடணுன்னு தோணியிருக்கும். அப்போ ஜேக்கிட்ட சொன்னதுக்கு ஜேகே நோன்னு இருப்பான். அப்போ சொல்லிப்பா இந்த மாதிரி இந்த டேட்டு ஷாப்பில் போட்டால் நல்லாயிருக்கும் ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து மிரட்டி விட்டுருப்பான். அவன் வந்து அந்த ஷாப்புக்குள்ளே கூப்பிட்டு போவோம். ஜேகே இங்கே எதுக்கு அப்படின்னோடனே ஜேகே வந்துட்டு வீயை கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த டேட்டு போடுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுக்கிறான். அப்படியே விஷயம் ஜேகே அது நான் டேட்டு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா இல்லையா? ஆமாம், இது நான் பல வருஷமாக எடுத்துகிட்ருக்கேன் டேட்டு ஷாப். ஜேகே அப்போ இதோட ஓனர் நீங்கள்? அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு டக்குன்னு ஃபோம் போட்டு எல்லாமே போட்டு தொடச்சிட்ருக்கான். அப்படியே வீ வந்துட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்துட்டு வீயோட ரைட் செஸ்ட் கிட்ட ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு எழுதுறான். ஜேகே இங்கே டேட்டு குத்து புரியும். ஜேகே வேணும் ஜேகே அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஜேகே முறைக்கிறான். வீ அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே வந்துட்டு அங்கே ஜங்குக்கு டேட்டு குத்துறோம். வீக்கு அவ்வளோ வலிக்குது. ஜேகே வேணும் சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிக்கிறோம். இனிப்போ எவனுமே அவன் செஸ்ட்டை கூட பார்க்கக்கூடாது. இன்னும் அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டோ ஃபுல்லாக போட்டு முடிக்கு செம்ம பெயின். அவனால் பெயின் தாங்கவே முடியல. ஒரு வழியாக அந்த டேட்டோ ஃபுல்லாக போட்டுவிட்டு ஜேகே வந்துட்டு பார்க்குறான். வீயோட கழுத்துக்கிட்ட அவனுக்கு போடணும்னு தோணுது. வீயோட கழுத்தில் ஜேகேன்னு எழுதுறான். ஜேகே வேணும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை வந்து வீ வந்து பிடிக்கிறான். ஜேகே டக்குன்னு அவனோட ஷர்ட்டை கழட்டுறான். அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜேகேவோட செஸ்ட்டில் கீம் தயான்னு சொல்லி அவ்வளோ பெருசாக ஒரு சைடும் இன்னொரு சைடு ஜியான் தயான்னு சொல்லி விட்டுருக்கான். 2 டேட்டோ குத்திருக்கான். அதுவும் வீயோட பேரை மட்டுமே. நான் உன் பேரை என் இடத்துல 2 நெஞ்சில் குத்திருக்கேன். அப்போ காதுகிட்ட குத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வீயோட நெக்கில் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லி டேட்டோ போடுறான். ஜேகே வலிக்குது ஜேகே. ஃபர்ஸ்ட்டு ஒன்னோட நெக்கை தான் பார்க்குறாங்க. இப்போ எவன் பார்த்தாலும் அந்த இடத்துல ஜேகே வாழ்ந்துட்டுருக்கான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டோ ஃபுல்லாக போட்டு முடிக்கிறோம். வீக்கு ஃபுல்லாக பெயின் செம்ம பெயின் தாங்க முடியும். வீ மயக்கமே போட்டான். ஜேகே அதுக்கப்புறம் வீயை எழுப்பி சாப்பாடு கொடுத்து மாத்திரை எல்லாம் போட்டு கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும் வீ எந்திரிச்சு பார்க்குறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜேகே ஃபேமிலியோடு உட்காந்துருக்கான். ஜேகேவோட அம்மா ஜேகே அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வந்திருக்கான். வீயை மேரேஜ் பண்ண ஜேகேவோட அம்மா வந்துட்டு எங்களுக்கும் ஓகே தான் அப்படின்றாங்க. வீயோட அம்மாவுக்கும் ஓகே தான். அதுக்கப்புறம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. வீயோட அம்மா அப்போ தான் நோட் பண்ணுறாங்க வீயோட நெக்கில் வந்துட்டு ஜேகேன்னு டேட்டு இருக்குன்னு. ஏண்டா இப்போ ரொம்ப நாளாக லவ் பண்ணுறீங்களோ? ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு வீ சொல்கிறான். வீக்கு இப்போ ஜேகே பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் வீயோட ஒவ்வொரு சின்ன மூவுக்கும் ஜேகேவோட அட்ராசிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்குது. வீனால் நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க ஜேகே கிட்ட. ஏன்னா வீயை ப்ரப்போஸ் பண்ணிட்டோன்னா அவன் செத்தான். எப்படியாச்சும் ஜேகே அதை கண்டுபிடிச்சி அடித்து உதச்சி எடுத்துருவான். ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்களோ ரிலேஷன்ஷிப். நாளுக்கு நாள் சண்டை அதிகமாக ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவ்வளோ வீயை கண்ட்ரோல் பண்ணுறான். வீக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலனாலும் என்ன பண்ணுறது, லவ் பண்ணுறவன் அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணுறது. ஒரு நிலைமைக்கு மேலே இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி வாழ்கிறது. அப்படி இப்படி அவனுக்கு ஒரு மாதிரி டாக்ஸிக்காக தான் அவனுக்கு போயிட்ட மாதிரி இருக்குது. அவனுக்கு வந்து இது ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் மாதிரியும் இல்லை. ஜேகே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கான். வீ வந்துட்டு அப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்கான். ஜேகே வந்து வீக்கிட்ட வந்துட்டு என்ன யோசிக்கிற தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வீயை கூப்பிட்டு போயிட்டான். ஜேகே வந்து உட்காந்துருக்கான். வீ வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு ஜேகே இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகும்னு நினைக்கிறா? ஜேகே டக்குன்னு எந்திரிச்சிட்டான். என்ன சொல்கிற? இது மேரேஜ் வரைக்கும் போகும்னு நினைக்கிறியா? இப்போ கல்யாணத்துக்கு கேட்டு வந்திருக்கேன். இப்போ நீ என்ன வார்த்தை கேட்டுட்ருக்கேன் என்கிட்ட? அங்கே ஆல்ரெடி எல்லாம் பேசி முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாமே கேட்குது. ஜேகே இது செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான் ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே வந்து வீக் கழுத்தை பிடிச்சிட்டோம். ஏன் அப்படி சொல்கிற? என்னால் உன்னோட கண்ட்ரோலில் வாழ முடியாதுன்னு தோணுது. சின்ன சின்ன விஷயத்தை கூட கண்ட்ரோல் பண்ணுறேன். ஈவன் நான் யார்ட்டிச்சும் பேசிட்டு அடிச்சு அவங்க வாயெல்லாம் உடைக்கிறேன். ஆனால் நான் நார்மலாக தான் பேசுவேன்.
ஆனால் உனக்கு அது அவ்வளோ கோவம் தருது. இதுக்கு எப்படி செட் ஆகும்னு நினச்சிட்ருக்க? நேற்று இந்த பப்பில் நல்லா இருக்கான்னு சொன்னேன். அத்தனை பேரையும் அடித்து வாயை உடைச்சி ஆப்ரேஷன் பண்ணி வச்சு இப்போ எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கு. ஒருத்தனுக்கு கை உடஞ்சிருக்கு, ஒருத்தனுக்கு கால் உடஞ்சிருக்கு, ஒருத்தனுக்கு மண்டை உடஞ்சிருக்கு. எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்க ஜேகே. இது எப்படி செட் ஆகும்னு நினைக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் அவங்க கூட வந்துட்டு பயந்துகிட்டே இருக்கணும். யாராச்சும் என்கிட்ட பேசிட்டாங்கன்னா இவன்ட்டு அடி வாங்கணுமா, அவங்க பாவம் ஐயோ ஐயோன்னு அடுத்தவங்க லைஃப் நினச்சி ஜேகே அப்படி இன்னும் அவன் கிரிப்பை வந்துட்டு இன்னும் ஹையாக்குறான். வீணால் பேசவே முடியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நீ என்கிட்ட அக்செப்ட் பண்ணாட்டு இத்தனை நாள் நான் அவன்கிட்ட கேட்டேன், உன்னால் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா, என் கூட இருப்பியா, ஒரு செகண்ட் கூட உன்னை விட்டு போக மாட்டேன், நீ அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? என்ன சொன்னேன்? நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போகாமல் இருன்னு சொன்னேன். ஆனால் இப்போ இவ்வளோ பேசுகிற நீ அப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ கத்துறான். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் பேசி மேரேஜ்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஜேகே காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஜேகே வந்து ஒரு டேட்டூ ஷாப் வச்சுருக்கான். வந்துட்டு காலேஜ் தான் படிக்கிறான். பட் இப்போ கூட அவனுக்கு நிறைய ப்ரப்போசல் வரும். அவங்க எல்லாரையும் எப்படி தான் ஜேகே கண்டுபிடிக்கிறான்னு தெரில. அடித்து உதச்சி எடுத்துருவான். ஒவ்வொரு நாளும் வந்துட்டு வெளியே இருக்கப்போ அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கப்போ அவ்வளோ சேஃபாக இருப்பான். ஏன்னா அவங்க கூட இருக்கப்போ ஜேகே ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணுவான். அவன் பாட்டு கேஷுவலாக என்ன பிடிக்குமோ பண்ணுறது, ரொம்ப அழகாக பார்த்துக்கிறது. 2 பேரும் இப்போ தனியாக தான் இருக்காங்க. டேட்டூ ஷாப் போயிட்டாலும் அவன் நார்மலாக தான் இருப்பான். பட் அந்த டேட்டூ ஷாப்புக்கு வரவங்க யாராச்சும் கூட வீட்டை பேசிட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த தடவை டேட்டூ ஷாப்புக்கு அவங்களால வரவே முடியாது. அவ்வளோ ஒரு மாதிரி ஏன் தரலாம் அவன் ஒரு மாதிரி மேலே மட்டும் ரொம்ப அப்சஸ்டாக டாக்ஸிக்கோ எல்லாமும் பிஹேவ் பண்ணுறான். இதெல்லாம் பட் பழகிருச்சு, பிடிச்சிருப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்னிங் குக் பண்ணிகிட்ருக்கான். என்னடா என்ன ஜேகே அப்படி சொல்லிட்டு வந்து ஜேகே பார்க்குறான். ஒரு டேட்டூ போட்டுக்குவேன், இங்கே பாரு ஒரு டேட்டுன்னு சொல்லி ஆல்ரெடி ஜங்குன்னு சொல்லி போட்டாச்சு, ஜேகேன்னு சொல்லி போட்டுச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும் குக்கின்னு சொல்லி எங்கே போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பிளேஸை பாயிண்ட் பண்ணுறான். ஒட்டிக்கப்பான்னு அப்படி சொல்கிறான். ப்ளீஸ் இது என்னோடய ஃபேவரட் பிளேஸில் அப்படி சொல்லிட்டு வீயோட ஷோல்டருக்கும் நெக்குக்கும் நடுவில் அந்த பிளேஸை காட்டி இங்கே குக்கின்னு போட்டுட்டான். டே போதும் போடான் ப்ளீஸ்டா டாடி ஒரு பைட் எட்டு போறியா கொட்டிக்கப்புறம் அவனை அப்படி சொல்லிட்டு ஜேகே அவன் பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். ஆனால் பட் ஜேகே ப்ளீஸ் ஒரே ஒரு பைட் டேட்டு போட்டுக்கணும். நான் போடவே மாட்டேன்டான். கடைசியாக டேட்டு ஷாப் கூட்டு வந்துட்டான். ஏன்டா அப்படி பண்ணுறேன்? சரி நீங்கள் பைட் பண்ணு. நான் பண்ண மாட்டேன், பண்ணு சரின்னு சொல்லிட்டு பண்ணுறான். ஜேகே அதை போய் டேட்டு போட்டு வரான். இதுக்கு டேட்டு போட்டு வரேன்? சாகிற வரைக்கும் இது என் கூட இருக்கணும். அப்பா முடியல அவன் காதல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான், ஜேகேவும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் லிப்ஸில் லைட்டாக பைட் பண்ண சொல்கிறான். அதே மாதிரி பைட் பண்ணுறான். அதையும் லிப்ஸ் கிட்ட லைட்டாக ஒரு டேட்டு போடுறான். இதுக்கு ஜிக்கி எதுவும் லிப்ஸில் ஜிக்கி வேணாண்டா அப்படி சொல்லிட்டே இருக்கான். பட் ஜிக்கி போட்டுட்டான். நீ என் பேச்சு கேட்கவே மாட்டான், அவன் பேச்சு மட்டும் தான் கேட்பேன். கிளிப்பு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. சின்ன விஷயத்துக்கு கோவங்கள் எல்லாமே வருது. நிறைய நேரம் அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக மாறினாலும் ஆனால் அவனோட லவ் அது அந்த டாக்ஸிக் ஒரு செகண்ட் மேலே போய் ஜெயிச்சிருது. சரி ஓகே, இந்த 2/2 இதோட முடியுது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சா? சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் சிங்கிள் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கூட ஒரு 1 ஷாட் வரும். ஸோ அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். பை, லவ் யூ.